பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ராஜாவும் மந்திரியும் முன்பே திட்டமிட்டு வைத்திருந்தார்கள் அல்லவா? அப்படியே எல்லாமே தொடர்ந்து நடைபெறலாயின. கோயில் மண்டபத்திலே மாறுவேஷத்திலே அமர்ந்திருந்த மந்திரி சொன்னார் இப்படி: வாருங்கள் வாருங்கள், வருங்கால சோலையூர் ராஜாவே வாருங்கள் என்று அந்த சமையல்காரனை பார்த்து வாழ்த்து சொன்னார். உச்சி குளிர்ந்து போய்விட்டான் சமையல்காரன். இப்போது ஏகாலியின் பொண்டாட்டியை பார்த்து, பெண்ணே, இந்த வருங்கால சோலையூர் ராஜாவிடத்திலே சில விஷயங்கள் பற்றி தனியாக பேச வேண்டும். அதனால் நீ சற்று தொலைவிலே போய் நில் என்றார் மந்திரி. அவளும் உடனேயே எட்டே போய்விட்டாள். சாமியார் வேஷத்திலே இருந்துட்ட நம்ம மந்திரியின் காலிலே வந்து வீழ்ந்து வணங்கி எழுந்தான் அந்த சமையல்காரன். அதே சமயம் அந்த மண்டபத்தின் ஒரு தூணின் மறைவிலே பதுங்கியிருந்த ராஜா ஒரே பாய்ச்சலாய் பாய்ந்து வந்து சமையல்காரன் தலையை தன் வாளாலே துண்டித்து போட்டுவிட்டார். இப்போது ராஜாவும் மந்திரியுமாக சேர்ந்து கொண்டு அந்த சமையல்காரனுடைய உடம்பை இழுத்துக்கிட்டே போய் அங்கே சற்று தொலைவிலே இருந்திட்ட ஒரு புதரிலே கொண்டு போய் போட்டுவிட்டு வந்தனர். முன்பே அந்த ஏகாலியின் பொண்டாட்டி சோலையூர் ராஜாவோட உடுப்புகள் 2 திருடி எடுத்துக்கிட்டு வந்து நம்ம மந்திரி இடத்தே கொடுத்து வச்சிருந்தாள். அந்த உடுப்புகளை எடுத்து இப்போது அணிந்து கொண்டார் மந்திரி. அடுத்து அந்த நள்ளிரவு நேரத்திலேயே அரண்மனைக்கு புறப்பட்டு போய் சேர்ந்திட்டார் மந்திரி. யாருக்கும் தெரியாமல் அரண்மனையின் பின்புறவாசல் வழியாக உள்ளே நுழைந்த மந்திரி இப்போது ராணியோட பள்ளியறைக்குள்ளே போய் புகுந்திடலானார். அவரை பார்த்ததுமே அப்படியே அதிர்ந்து போய்விட்டாள் ராணி. காரணம், சோலையூர் ராஜாவோட உடையோடு அல்லவா அந்த மந்திரி அங்கே போயிருந்தார். ராணி பயப்படாதே என்று ஆரம்பித்த மந்திரி, இந்த உடைதான் சோலையூர் ராஜாவுக்கு சொந்தமானது. ஆனால் நானோ உனக்கு சொந்தமானவன் என்று ஆசை வார்த்தைகளை அள்ளிவிட்டார். அவள் அருகே போய் நின்று, ராணியே, என்னை வேறு யாரோன்னு நினைச்சிடாதே. நான் தான் உன்னோட சமையல்காரன் என்றார் மெல்ல முறுவலித்தபடியே. அந்த சமையல்காரரோ கண்ணங்கரேல் என்றல்லவா இருப்பார். ஆனால் நீங்களோ செக்க செவேல் என்று இருக்கீங்களே என்று ராணி சந்தேகத்துடன் கேட்டதுமே, ராணியே, நம்ம ஊருக்கு வந்துள்ளாரே பலே பலே சாமியார், அவர்தான் என்னை இப்படி மாற்றியும் விட்டார் என்று புழுகி வைத்திடலானார். அப்படின்னா நீங்க என்னோட கள்ளப்புருஷனான அதே சமையல்காரர்தானா என்று சந்தோஷப்பட்டு கொண்டு ஓடிவந்து மந்திரியை கட்டிப்பிடித்துக் கொண்டு விட்டாள். அவளை ஆசுவாசப்படுத்தி கட்டிலிலே அமர வைத்திட்ட மந்திரி, ராணியே, நான் சமையல்காரனாக இருந்தபோது என் வயது 60. அது உனக்கே தெரியும். இப்போது பார், 30 வயசுக்காரன் போலவே ஆயிட்டேனா இல்லையா என்று மந்திரி கேட்டுக்கொண்டிருக்கிற போதே சட்டுன்னு அந்த ராணி சொன்னாள், என்னாலே நம்பவே முடியலீங்க என்று. என்னைப் போலவே நீயும் 20 வயசுக்கு மாற வேண்டாமா என்று நைசாக கேட்டு வைத்தார் மந்திரி. ஆகணும் ஆகணும் என்றாள் படபடப்போடு அவள். அப்படின்னா அதற்கு நீ ஒரு காரியம் செய்தாகணுமே என்றார் மந்திரி அவளிடத்தில். நான் என்ன செய்யணும் என்று ஆர்வமுடன் கேட்டாள் ராணி. ராணியே, இப்போ நான் சொல்லப்போற விஷயம் பலே பலே சாமியார் என்னிடத்திலே சொன்னது. அதைத்தான் நான் உன்கிட்டே சொல்லப் போறேன் என்றார் மந்திரி. சாமியாராலே என்னை குமரியாய் மாத்திட முடியுமில்லே என்று மீண்டும் கேட்டாள் ராணி. நிச்சயமாய் முடியும் என்று மந்திரி கூறவே, அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்கிறேன் என்றாள் சோலையூர் ராணி. ராணியே, இப்போது உன் கூந்தல் நீளமாய் உன் குதிகால் வரையிலும் தொங்கிக் கொண்டிருக்கு என்று மந்திரி சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே உடனே ராணி, இதை வச்சித்தானே நான் சோலையூர் ராஜாவையே மயக்கிப்புட்டேன் என்றாள். இப்ப நீ உன் கூந்தலை களைந்து விட வேண்டும். மொட்டை அடித்துக்கொண்டு விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது என்றார் மந்திரி. சரி, அப்படியே செய்திடுறேன் என்று ஒத்துக்கொண்டு விட்டாள் ராணி. அடுத்து, நீ உன் முகத்திலே கரும்புள்ளியையும் செம்புள்ளியையும் வைத்துக் கொள்ளணும் என்றவுடன் அப்படியே செய்திடுறேன் என்றாள் சிறிதும் யோசிக்காமல். மேலும் மந்திரி அவளை பார்த்து, இதற்கடுத்து கழுதை மேலே ஏறிக்கொண்டு இந்த ஊரை 3 முறை சுற்றி வரணும். கடைசியா ஒரு விஷயம் இருக்கு, நீ கழுதை மேலே ஊர்வலம் வரும்போது அது பற்றி சொல்றேன் என்றார் மந்திரி. இப்படி மந்திரி சொன்னதுமே 20 வயசு குமரியாய் ஆயிடப் போறோம் என்கிற அந்த நினைப்பிலே மந்திரி சொன்ன எல்லா விஷயத்திற்கும் தலையாட்டியபடியே இருந்து வந்தாள் அந்த ராணி பாவம். இது போதாதா மந்திரிக்கு? உடனே ராஜாவை பார்க்க அந்த பாழடைஞ்ச கோயிலுக்கு விரைந்தார் மந்திரி. ராஜாவும் மந்திரியும் அங்கேயே உட்கார்ந்து அனைத்து விஷயங்களைப் பற்றியும் பேசி முடித்திட்டார்கள். அதன்படி மறுநாளே அந்த சோலையூரே திருவிழா கோலம் பூண்டு நிற்கும்படியாகவும் பார்த்து கொண்டு விட்டார்கள் அவ்விருவரும். சோலையூர் ராணி சந்தோஷமாக மொட்டையடித்துக் கொண்டாள். சந்தோஷமாக கரும்புள்ளி செம்புள்ளியை அவள் முகத்திலே வைத்துக் கொண்டாள். தன்னிலை மறந்து கழுதை மேலே ஏறி ஊர்வலமாக புறப்பட்டும் விட்டாள். அடுத்த நாளே தாரை தப்பட்டைகள் முழங்கியபடியே முன்னாலே போக பின்னாலே அந்த கழுதை மேலே சந்தோஷமாக வந்து கொண்டிருந்தாள் ராணி. அவள் நினைப்பெல்லாம் அந்த ஒரே சிந்தையிலேயே இருந்து வந்தது. 20 வயதை குமரியாய் ஆயிடப் போறோம் என்கிற இந்த ஒரே சிந்தனைதான் அவளிடத்திலே இப்போதும் இருந்து வந்ததெனலாம். அரண்மனை வாசல் பக்கத்திலே வந்து நின்றது அந்த கழுதை.
அவள் காது அருகே போய் மந்திரி இப்போது என்னவோ கிசுகிசுத்தார். அவ்வளதான். அங்கு முன்பே தயார் செய்து வைத்திருந்த தீக்குழிக்குள்ளே குபீர்னு பாய்ந்தே விட்டாள் அந்த சோலையூர் ராணி. அந்த தீக்குழிக்குள்ளே பாய்ஞ்சதுமே தீ அணைந்து போய்விடும் என்றும் அவள் 20 வயது குமரியாய் வெளியே வருவாள் என்றும் அந்த மந்திரி அவள் காதிலே போய் கிசுகிசுத்து வைத்தாரல்லவா, அதை உண்மை என்று நம்பித்தான் அவளும் அந்த தீக்குழிக்குள்ளே பாய்ந்தும் விட்டாள். அப்புறமென்ன, பாவம் தீ அவளை எரித்து சாம்பலாக்கிவிட்டது. அன்னைக்கே அந்த இளவரசனுக்கு பட்டத்தைச் சூட்டி அவனையே அந்த நாட்டை ஆளும் அரசனாக்கி சொன்னதை செய்துவிட்டார்கள் ராஜாவும் மந்திரியும்.